உன்கிட்ட நான் நல்ல விதமா நடந்துக்கணும்னா நீ அதுக்கு தகுதியா நீ நடந்துக்கல. இப்ப எல்லாருக்கிட்டையும் என்ன நடந்ததுன்னு சொல்ற நிலைமையில நான் இருக்கேன். சொல்லியே ஆகணும். ஜனனி, நான் காலையில் எங்க போயிட்டு வந்தேன்னு என்கிட்ட நீ கேட்டல்ல? தோயில மேடம், சுவேதா மேடம், தாலி தோஷம் இருக்கு, அதுக்கு ஒரு பூஜை பண்ணியாகணும், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அடுத்த ராத்திரியில் நான் எழுப்பி கோவிலுக்கு கூட்டிட்டு போய் இவ கழுத்துல நான் திருட்டுத்தனமா தாலி கட்டணும்னு நினைச்சேன். நான் அதெல்லாம் பண்றது தப்பு, திருட்டு கல்யாணம் நான் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சுதாரிச்சு வேண்டான்னு மறுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து, ஆமா மாமா நீங்க சொன்னதான் சரி, திருட்டு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நிஜமாதான் மன்னிப்பு கேட்கறேன் நினைச்சு நானும் இவ்வளவு மன்னிச்சிட்டேன். இவ்வளவு காப்பாத்துறதுக்காக நான் உன்கிட்ட மாத்தி சொன்னேன். ஆனா இவ என்னடான்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அவ வாயாலே அவளே உண்மையா சொல்ற. மாமா நான் சொல்றதும் கொஞ்சம் கேளுங்க மாமா. நீ எதுவுமே பேசாத, தயவு செய்து உன் வாயை திறந்து எதுவுமே பேசாத. நீ போ, உன் ரூமுக்கு போ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை கேட்காம நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணது தப்புதான். ஆனா எதுக்காக பண்ணேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மாமா. கடைசியா நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றப்போ ஏன் மறுக்கிறீங்க? இப்போ நான் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? என்னது சொல்லு. உன் மாமா இப்படிதான் ஈஸியா ஏமாத்தினியா? குடுடி, நானும் ஒரு தடவை சித்ராக்கா சம்மதிக்கிறாங்களான்னு குலுக்கி போட்டு பாக்குறேன். சித்ராக்கா, ஸ்வேதாக்கு சம்மதம் சொல்லிட்டீங்களாமே, உங்க சம்மதத்தை நானும் தெரிஞ்சுக்கணும். அக்ஷயா, உங்க அப்பா கால் பண்றாரு. నానా హలో హలో అక్షయ, నానా ఏం చేస్తున్నావు? బాగున్నారా? నేను బాగున్నాను, నువ్వు ఎలా ఉన్నావు? సూపర్ నానా. అమ్మ తమ్ముడు బాగున్నారా? అందరూ బాగున్నారు. எதுவும் பேச மாட்டேங்கிற, சொல்லு. அது வந்து மாமா, அது வந்து எது போய் நான் தப்பு செஞ்சது உண்மைதான் மாமா. ஆனா நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக தானே செஞ்சேன். கடவுளே, நான் இவ்வளவு வற்புறுத்தி கீழே கூட்டிட்டு வந்தேன். கடைசியில இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இந்த திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு எல்லாம் எனக்காக தான் பண்ண என்னைய ஏமாத்திட்டு இருக்கியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முட்டாளன் அப்படி எழுதி ஒட்டி இருக்கா? 2 சீட்ல ஒரே மாதிரி எழுதி அதை சித்ரா படத்துக்கு முன்னாடி போட்டு அதை அப்படி நடிச்சு இப்படி நடிச்சு அதை எடுத்து சித்ராக்கா வந்து இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அளவை மீறி போயிட்டு இருக்கு. இன்னொரு தடவை இந்த பாரு, நீ வெண்ணில அவ காயப்படுத்துறது, சித்ரா பேரை பயன்படுத்தி என்னை ஏமாத்துறது, இது மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கோ, தொலைச்சிரும்.
அதுக்கப்புறம் நீ நினைச்சிட்டு இருக்கே நம்மளோட கல்யாணம், அது நடக்கவே நடக்காது. என்ன மாமா என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? நான் ஏதோ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நீங்க என் கணவரா வரணும், அது மட்டும்தான் காரணம் மாமா. உங்களை ஏமாத்தி அடையணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கேனா? சத்தியமா சொல்றேன் மாமா, இனிமே வெண்ணிலா விஷயத்திலயும் சரி, சித்ராக்கா விஷயத்திலயும் சரி, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. சரி எந்திரி. நீங்க மன்னிச்சிட்டீங்க. எந்திரி எந்திரி. இனிமேலாவது நல்ல புத்தியோட ஒழுங்கா நடந்துக்கோ. இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காது, புரியுதா? போ. ஐயோ, அப்படி திரும்பினா அம்பியா ஆகுறா, இப்படி திரும்பினா அண்ணியனா ஆகுறா. அண்ணியன் அவதாரத்தை என்கிட்ட எல்லாம் காட்டுவா. செத்து டேய், இவன் வேற. ரோடுன்னு இருந்தா வண்டி ஓட்ட தெரியாத கபோதிக்கு 4 பேர் கண்ணா பின்னா தான் வண்டி ஓட்டுவாங்க. அதுக்காக டென்ஷன் ஆகி நாம ரோட்ல வண்டி ஓட்டாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்வேதா பேசினேன். மாப்பிள்ள, இதை பாரு, மற்றவங்க பேசுறதை வச்சுலாம் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. இயல்பா இருக்கணும். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் டென்ஷன் லெஸ் ஒர்க். சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எப்படி இயல்பா சந்தோஷமா சமைக்க ஸ்டார்ட் பண்ண, அந்த மாதிரி இப்பவும் இயல்பா சந்தோஷமா நீ சமையலை கண்டினியூ பண்ண. வெண்ணிலாக்காக தான் சமைக்கிற. ஆமால? ஆமா மட்டும்தான், இல்ல இல்லவே இல்ல. விடு, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அவன் சொன்ன மாதிரி காரைக்குடியில கூட இந்த மாதிரி ஒரு சட்டிநாடு சமையல் யாராலையும் பண்ண முடியாது. என்ன ஒரு சுவை, என்ன ஒரு குணம், என்ன ஒரு மனம். இது நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. இல்ல மாமா, நான் சாப்பிடும் போது டேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனது சமையலில் உனக்கு சந்தேகம்? இல்ல, பெரிய நக்கீரன் ஃபேமிலியா? நீ சாப்பிடுவல, அப்ப சொல்லு. இட்லி அப்புறம் பொங்கல் சாப்பிடுறியா? நானே ஊட்டி விடுறேன். நானே சாப்பிட்டுக்கிறேன் மாமா. ரொம்ப பிகு பண்றிய. உனக்காக தானே துணியும் பண்ணியிருக்கிறேன். நீ தானே சொன்ன எனக்கு உடம்பு சரியாத போது எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க மாமான்னு. அப்ப நானே ஊட்டி விடுறேன். எப்படி இருக்கு செட்டிநாடு சாம்பார்? சூப்பரா இருக்கு. என்னோட கை பக்குவத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? உண்மையிலேயே முத்து மாமா, உனக்கு சமையல் கை வந்த கலையாயிடுச்சு. கை வந்த கலையாயிடுச்சுன்னு தினம் எல்லாம் சமைக்க சொல்லாத. உனக்கா மட்டும் தான் சமைச்சேன்.
உனக்காக நான் சமைச்சிருவேன். அவனை பாரு, வாஸ்து தவக்கல மாதிரியே இருக்கிறான். அவளாம் ஒரு குண்டா இட்லி சாப்பிடுவான். அவனுக்கு எப்படி நான் சமைக்க மாப்ள முடியும்? கண்டிப்பா சாப்பிடுவேன் மாப்ள. ஏன்னா நீ சமைச்சான அந்த சாப்பாடு சும்மா மம்மி 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 பயங்கர மம்மியா இருக்கு மாப்ள. ஏய், அது மம்மி இல்லடா, எம்மி. அதே அம்மிதா, அதே அம்மிதா, அதே மீது, அதே மீது. அதுக்கு என்னப்போ? என்னடி நீ இப்படி என்ன சுத்தி சுத்தி வர? ஏதோ ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரு தரையில கால் படாம சுத்தி சுத்தி அடிப்பேன்னு வர. அந்த மாதிரி என்ன அடிக்க போறியா? இங்க பாரு, என்ன இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டுங்கிறது இல்லாம போயிடுமா? எதுவா இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாண்டி. அடி உதல வேணாண்டி. அகிம்சை தான் உயர்ந்ததுன்னு காந்தியே சொல்லியிருக்காரு. கீதா, ஸ்வேதா, போய் அந்த டோர் க்ளோஸ் பண்ணு. ஐயோ, என்ன பண்ண போறாளோ? தாங்க மாட்டேன்டி. தாங்க முடியலடி. பேசாத. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? உன்னாலதான் என் மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. நான் என்னடி பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானம் பேசுறியா? நீ மட்டும் கோயிலுக்கு கரெக்டான நேரத்துக்கு தாலியை கொண்டு வந்திருந்தா இந்நேரம் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணிருப்ப. தாலியை தொலைச்சிட்டு வந்து நின்னுட்டு நான் என்ன பண்ணேங்கிற. என் மேல என்ன தப்புன்னு வாய் கிழிய பேசுற. சரி, ஓகே, அது கூட பரவாயில்ல. பாம்பு துரத்துச்சுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுறலாம். ஆனோ இப்போ இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க? சாடி. உன்னை கொன்னாலும் தப்பு இல்லடி. அந்த சித்ரா கிட்ட போட்டு பார்த்த துண்டு சீட்டை எதுக்கடி கீழே போட்ட? என்ன ஆச்சுன்னு பார்த்தல? இல்ல ஸ்வேதா, சித்ரா உனக்கு சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு சொல்றாங்களான்னு விளையாட்டுக்கு சீட்டு குலுக்கி பாத்துட்டு இருந்தேன். விளையாண்டியா? விளையாண்டியா? என் வாழ்க்கை உனக்கு விளையாட்ட போச்சா? இல்ல ஸ்வேதா, அந்த நேரம் பார்த்து எங்க நானா கிட்ட இருந்து போன் வந்துச்சா, சீட்டை மறந்துட்டேன். நீ மறந்துட்டேன்னு ரொம்ப ஈஸியா சொல்ற. ஆனா மாமா இந்த விஷயத்த மறக்கவே மாட்டாரு. நான் என்ன செய்ய? கையும் கழுவுமா மாட்டிருக்கேன். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால என்ன பண்ண முடியும்? உன்னை போய் ஃப்ரெண்ட்னு சொல்ற பாரு. நீ கூடவே இருந்து குழி பறிச்சிட்ட. நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்டே இல்லடி. நான் என்ன உன்னை வேணும்னா மாட்டி விட்டேன். நீ வேணும்னு பண்ணலடி. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு பண்ண. நீ இல்லடி. ஆமா, நீ இல்லங்கிறதுனால செஞ்ச தப்பு இல்ல நாயுடுவா. இப்ப போய் எப்படி மாமாவை சமாதானப்படுத்தவ சொல்லு. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். இங்க பாரு ஸ்வேதா, உன் கல்யாணம் நடக்கணும் தானே எல்லாமே பண்ண. தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன், மன்னிக்காம பேசிட்டு இருக்க. தெரியாம பண்ணிட்டியா? இந்த மன்னிப்பு. வேணாடி வேணாடி வேணாடி, விடு விடு விடு. அடிக்காத அடிக்காத. குருஜி, சொல்லுங்கம்மா. எனக்கு தோல்வி மேல தோல்வியா வந்து முடியுது. இப்ப கூட மாமா கிட்ட ஒரு விஷயத்துல அசிங்கப்பட்டு வந்து நின்னுதான் பேசிட்டு இருக்கேன். எனக்கே இப்படி நடக்குதுன்னு புரியவே இல்ல குருஜி. அதுவும் அந்த குறி சொல்ற பொம்பளை குலநாகன் இருக்கே, அது சொன்ன மாதிரி தான் அப்படியே நடக்குது. எனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே குறைஞ்சிட்டு வருது குருஜி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், வெண்ணிலா
கூட போட்டி போடாதீங்க, கோவப்பட்டு அவங்க மேல கை வைக்காதீங்கன்னு நீங்க கேட்கல. அப்புறம் கல்யாணம் உடனே பண்ணி ஆகணும்னு அவசரப்படுத்துனீங்க. இப்ப இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல, கொஞ்சம் பொறுமையாயிருங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? கேட்கலையே. அப்புறம் இப்படிதானே நடக்கும். என்ன குருஜி, நீங்க நீங்க எனக்கு சாதகமா பேசுவீங்கன்னு பார்த்தா கடைசியில எல்லா பழியும் ஏன் மேலேயே போடுறீங்க. சரி, ஓகே, இப்ப நான் என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இனிமேலாவது அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றதையே கேட்டு நடக்கிற சொல்லுங்க. ஆனா இப்போ உடனே எனக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நான் சொல்றத கேட்டுட்டும் கடைசியா உங்க பக்கம் இழுத்து நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு தான் முயற்சி பண்றீங்க. என்ன பண்றது, தானுங்கிற அகம்பாவம் உள்ளுக்குள்ள தாண்டவம் ஆடுது. சரி சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? அந்த குலநாகினி என்கிட்ட தீச்சட்டி எடுக்க முடியுமான்னு சவால் விட்டுருக்கான். அத நானே என் முயற்சியால எடுத்து பாக்குறேன். அதுல சரியா வரலனா நான் உங்களுக்கு போன் பண்றேன். அதுல எனக்கு நீங்க உதவி செய்யணும். நான் எப்ப வரணும், எங்க வரணும்னு எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுங்க. என் சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அதை செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். சரி குருஜி. அக்ஷயா, அடுத்த விஷயம் ஒண்ணு சொல்றேன். அதையாவது சொதப்பாம ஒழுங்கா பண்ணணும், புரிஞ்சுதா? சரி ஸ்வேதா. நான் சொல்றத கவனமா கேளு. நேரா போய் இத மட்டும் சரியா பண்ணி முடி, புரிஞ்சுதா? புரியுது. போ, நீ போ, என்ன பாக்குற? பத்திர போறோம், சீக்கிரம் பண்ணு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. ஏன் இப்படி சொல்ற? ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு பூனை இருந்துச்சாம். புலி உடம்புல அழகா வரி வரியா கோடு இருக்கிறத பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி மேல கோடு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு கொள்ளர்கிட்ட போயிட்டு எனக்கும் அதே மாதிரி கோடு போட்டு விடுங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கு அவரு அதெல்லாம் வேண்டாம், ரிஸ்க்னு சொல்லிருக்காரு. பூனை கேட்காம போட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சது. அவரும் சூட்டு கம்பி எடுத்து நல்லா பழுக்க வச்சு சறுக்கு சறுக்குன்னு இழுத்துட்டார். அச்சோ, அப்புறம் என்ன, அந்த பூனை செத்தே போச்சு. பூனை யோசிச்சு என்னதான் பண்ணாலும் புலி ஆயிட முடியுமா என்ன? என்னடி ஏதோ புலி கிளின்னு அவகிட்ட கதை விட்டுட்டு இருக்க? இல்ல ஸ்வேதா, நைட் நேரமா இருக்கே, புலி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு புலி எல்லாம் வராது, எலி வேணா வரும். இங்க இருக்கிற ஒரே புலி நான் தான். இந்த பில்டப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன முணங்குற? இல்ல 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 இல்ல, தீச்சட்டிய சட்டுப்பட்டுன்னு தூக்கிட்டு போனா படுத்து தூங்கலாமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். தூங்கறதுலயே இரு நீ, நான் சாதிக்கிற வெறியில இருக்கேன். அக்ஷயா, இந்த தீச்சட்டி எடுத்து என் கையில வை. இங்க பாரு, ரெடி பண்ண சொன்ன சரி, என்னால இத உன் கையில எல்லாம் தூக்கி வைக்க முடியாது. ச்சே, கொஞ்சம் கூட உனக்கு ஃப்ரெண்டு மேல அக்கறையே இல்லல்ல? நானே எடுத்துக்கிறேன். எனக்கு எடுக்க தெரியாதா என்ன? ரொம்ப தான் சீன் போடுறேன். படி. இது எதுக்குங்க? என்னடி இவ்வளவு சுடுது? பாத்தியா, ஒன்னாலே சோடு தாங்க முடியல, என்ன போய் தூக்கி உன் கையில வைக்க சொல்ற? இது நியாயமா இருக்கா ஸ்வேதா? கூட கூட பேசி ஏன் அவளை வெறுப்பேத்துற? என்னடி பண்றா? கருத்தை நடு நெத்தியில வச்சு கணத்துல இறங்குறா.